ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் ராகி சேமியா தான் செய்வோம். ராகி சேமியா நான் 2 எடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம கொட்டிக்குவோம். இது நம்ம எப்போவுமே உடனே தண்ணியில் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன்னா எப்போவுமே ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது மேபி இருக்கலாம். அதனால் ஒரு வாட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் கொட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் தண்ணியோடு போட்டோம்னா அது எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போயிடும். அதையால் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ 2 பேக்கெட்டில் எல்லாமே பார்த்தாச்சு, சுத்தமாக இருக்கான்னு பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்துட்டு நம்ம எப்போவுமே ராகி சேமியா உங்களுக்கு தெரியும், அப்படியே நாம் சேமியா பண்ணுவோமா அந்த மாதிரி போட்டு பண்ணக்கூடாது. ஸோ இது நாம் எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம், கரெக்டாக எக்ஸாக்ட்லி 2 நிமிஷம் தான். இந்த மாதிரி நாம் நல்லா சேமியா ட்ரவுன் ஆகுற மாதிரி, எல்லாமே இப்படி ட்ரவுன் ஆகுற மாதிரி நல்லா முங்கிட்டு இப்படி நம்ம தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும். ஒன்லி 2 minutes தான், இல்லைன்னா மாவாக வந்துடும். ஸோ அந்த சேமியா இப்போ நான் சோக் பண்ணிட்டேன். 2 minutesக்கு அப்புறம் நம்ம இதை ட்ரைன் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி தான் நம்ம சேமியா செய்யணும். ஸோ இப்போ பாருங்கள் மக்களே, நான் 2 minutes சோக் பண்ணிட்டேன். சோக் பண்ணி இது ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பலன்னு இருக்கா. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நல்லா பலன்னு ஒரு, இல்லைன்னா குழஞ்சிரும். ஸோ நாம் இந்த மாதிரி ஒரு தட்டு, இது இடியாப்பம் இதில் வச்சுட்டோம்னா நமக்கு சீக்கிரம் இந்த மாதிரி ஹோலாக இருக்கிறதால நல்லா ஸ்டீம் ஆகும், குலையாமல் இருக்கும். பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி ஸ்டீமில் வச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டீமரில் வச்சு உடனே நம்ம வச்சிடணும். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு உடனே அடுப்பில் வைக்காமல் வச்சிருந்தாலும் நம்மளுக்கு அது ட்ரெயின் பண்ணாலும் அது எப்படி இருந்தாலும் ஈரமாக இருக்கும். அதனால் அது குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே நீங்கள் அடுப்பு ஏற்றிடுங்க. அடுப்பில் ஏற்றிட்டா வெந்துடும். ஸோ இப்போ அது 7 to 10 minutes அது ஸ்டீம் ஆகட்டும். மக்களே, இதை பாருங்கள், இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம ராகி. எப்படி இருக்க பாருங்கள், சேமியா பல நல்லா தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நான் நிறைய 2 பேக்கெட் போட்டிருக்கிறதால 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு பேக்கெட் போட்டால் 1 விட்டுருங்க. தெரியுதா? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, இப்போ நம்ம மஸ்டர்ட் போட்டோம், தாளிப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போடுவோம். ஸோ கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே கடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் போடுவோம். ஸோ கடலைப்பருப்பு போட்டு நாம் இது வறுக்கிற வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கும்போது காய்ச்சி கறிக்கு இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். அது வதங்கிடுச்சு. ஆனியன் போட்டு
போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுக்கணும். ராகி சேமியா வந்து ரொம்ப நல்லது, சூட்டை குறைக்கும். இந்த மாதிரி வெயில் டைப்லாம் நம்ம டெய்லி மார்னிங் டிஃபன்னா இந்த மாதிரி ராகி சேமியா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபைபரும் கிடைக்கும், அயனும் கிடைக்கும். சுகர் பேஷண்ட் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டாச்சு. சால்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாரி, நீங்கள் பார்க்க முடியல, வெட்ட மாட்டேங்குது. நான் ஒரு ப்ராப்பராக வந்து மொபைல் ஸ்டாண்டு வாங்கிட்டா தான் நான் ப்ராப்பராக போட முடியும். கையில் வச்சுட்டு போட்டாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா மக்களே, இப்போ நான் வந்து சேமியாவை வந்து அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃபைனலாக நம்ம ராகி சேமியா ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல். தாளித்து எடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பொல பொலன்னு. கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க, ஏன்னா இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி சேர்த்து கொடுக்குறோமோ அப்படி எப்படி எல்லாத்துலேயும் சேர்த்து இதை கொடுத்துடணும். ஓகே மக்களே, இதுதான் ஃபைனல் டச். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ராகி சேமியா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நன்றி.